சென்னை, கடலூர் இடையே மீண்டுமாக கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த நாட்கள்ல, எந்தெந்த தேதிகள்ல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நண்பர்களே நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க. எல்லாருமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளுமே நம்ம துல்லியமான வானிலை இருக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த கனமழை பொறுத்த வரைக்கும் ஏதோ 1 நாட்கள் அல்லது 3 நாட்கள் வரைக்கும் நமக்கு பதிவாக போகுது அப்படிங்கிறது இல்ல. கிறிஸ்மஸ் முடிந்தும் நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கு. கிறிஸ்மஸ் முடிந்தும் அடுத்தடுத்து வரக்கூடிய தேதிகள்ல உங்களுக்கு கனமழையும், மிக கனமழையுமாக கண்டிப்பாக இருக்கும். இந்த 17, 18, 19, 20 மற்றும் 21ஆம் தேதிகள் வரைக்கும் கடலோர மாவட்டத்துல இந்த கனமழையானது தொடர்ந்து நீடிக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய ஜனவரி மாதங்கள் மற்றும் பிப்ரவரி மாதங்கள்ல மழை இருக்குமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஜனவரி மாதம் பொங்கல் நாட்கள் வரைக்குமே விட்டு விட்டு பரவலான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும். அதுக்கப்புறம் ஜனவரி 20க்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வடகிழக்கு பருவமழையானது ஓய்வு கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இந்த வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓய்வு கொடுக்க ஆரம்பித்தாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த பிப்ரவரி, மார்ச் இந்த மாதங்கள்ல வெயிலுடைய தாக்கம் வழக்கத்துக்கு மாறாக அதிகமாகவே பதிவாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அடுத்த வருஷம் 2025ல வெப்பநிலை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. குறிப்பா அந்த பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்கள்ல இயல்புக்கு மாறாகவே வெப்பமானது முன்கூட்டியே பதிவாக ஆரம்பிச்சிடும். பிப்ரவரி 15 அல்லது 20க்கு மேலேயே நமக்கு வெப்பநிலை அப்படிங்கிறது தீவிரமாக ஆரம்பிக்கும். மார்ச், ஏப்ரல் மாதங்களில் இதுவரை இல்லாத கடுமையான வெப்பமும் அடுத்தடுத்த ஆண்டுகள்ல பதிவாக போகுது. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போ நமக்கு மழை பொழிவு இந்த அடுத்து வரக்கூடிய தேதிகள்ல எந்த அளவிற்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம். சென்னை முதல் கடலூர் வரை வட தமிழக கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களிலும் வரக்கூடிய 18, 19 மற்றும் 20ஆம் தேதிகள் இந்த 3 நாட்களும் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும். டெல்டா மாவட்டத்தில் 17ஆம் தேதி முதல் நமக்கு மழை தொடங்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இடைவிடாத மழை பொழிவுகள் அநேக இடங்களிலும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை வரும் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். சரியாக நீங்கள் அந்த தேதிகளில் மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க. கனமழை பெய்யாத பகுதிகள் அப்படின்னு தமிழ்நாட்டில் எந்த மாவட்டமும் சொல்ல முடியாது. வடகிழக்கு பருவமழை ஆரம்பத்திலிருந்து நவம்பர் 1ஆம் தேதி வடகிழக்கு பருவக்காற்று தமிழ்நாட்டில் தீவிரமாகி தொடங்கியதிலிருந்து எல்லா மாவட்டங்களிலுமே கனமழையானது கொட்டி தீர்த்திருக்கு. எங்களுக்கு சரியா மழையே வரலங்க அப்படின்னு எந்த மாவட்டமும் சொல்ல முடியாது. பெங்கல் புயல் வந்தப்போ உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர்னு அந்த பகுதிகளில் கனமழை புரட்டி போட்டது. அடுத்து இப்போ ஒரு தாழ்வு பகுதி உருவாகும் போது டெல்டா மாவட்டங்களை தொடங்கி மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரியை புரட்டி போட்டது. அப்போ ஒவ்வொரு தாழ்வு பகுதி சென்னைக்கு எடுத்துக்கிட்டோம்னா சென்னை ஆரம்பமே கனமழை ரொம்ப கொடூரமாக இருந்தது. வடகிழக்கு பருவமழை ஆரம்பத்திலிருந்து அக்டோபர் 15, 16ல இருந்தே நமக்கு சென்னை பகுதிகளில் அவ்வப்போது விட்டு விட்டு நமக்கு மழை வந்து கொண்டே இருக்கு. இப்போ சென்னை பகுதிகளில் எங்க பெருசா ஒன்றும் இந்த வருஷம் நம்ம தப்பிச்சிட்டோமா அப்படின்னு சில பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க. இல்லைங்க, இனிமே தான் நமக்கு சம்பவமே இருக்கு. சென்னை பகுதிகளில் இப்போ அடுத்து வரக்கூடிய 18, 19, 20 தேதிகளில் மிக கனமழை பதிவாகும் என்று எதிர்பார்ப்புகள் இருக்கு. அப்போ சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல சாதாரண மிதமான மழை பெய்தாலே 1000 கனஅடி தண்ணி திறப்பதற்கான வாய்ப்பு செம்பரம்பாக்கத்தில் காத்துக்கிட்டு இருக்கு. மிதமான மழை பெய்தாலே. அப்போ கனமழையும் மிக கனமழையும் வரும் பொழுது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க எத்தனை அளவு கனஅடி நீர் திறப்பாங்க அப்படின்ட்டு. ஒரு பக்கம் மழையினால அதிகமாக தண்ணி தேங்கி நிற்கும். இன்னொரு பக்கம் ஏரிகள் அதிகமாக உபரி நீர் திறப்பதன் காரணமாக தண்ணீர் அதிகமாக தேங்கி நிற்கும். அப்போ கிட்டத்தட்ட நமக்கு எப்படி இருக்கும்னா வெள்ளம் போல சென்னை காட்சி அளிக்க வாய்ப்புகள் இருக்கும். இப்படிப்பட்ட மழை பொழிவு வரும் என்று உங்களுக்கு முன்னறிவிப்புகள் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தயவு செய்து சென்னை மக்கள் உஷாரா இருந்துக்கோங்க. அடுத்ததா வரக்கூடிய நாட்கள்ல மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கிலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நாட்களுமே இந்த மழையினுடைய தீவிரம் அதிகமாகுமே தவிர குறையாது. இது எப்போ நமக்கு முடியும் அப்படின்னா டிசம்பர் 21 வரைக்கும் இந்த மழை இருக்கும். 17லேருந்து 21 வரைக்கும் விடாமல் நல்ல ஒரு மழை பொழிவு பதிவாகிட்டே இருக்கும். ஆரம்பத்தில் ஒரு மிதமான மழை கனமழையாக தான் ஆரம்பிக்கும். அப்புறம் நேரம் போக போக இந்த மழையினுடைய தீவிரம் மிக உக்கரமாக இருக்கும். 18, 19, 20, 21 ஆகிய 4 நாட்களுமே நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் அதிகமாக எதிர்பாருங்க. எல்லா இடங்களுக்குமே கனமழை வருமா, தமிழ்நாடு முழுவதுமாகவே கனமழை வருமா அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் மிக அதிகமாக பதிவாக வாய்ப்புள்ளது. தொடர்ச்சியாக இந்த வட தமிழ்நாடு உள்ளிட்ட எல்லா பகுதிகள் வட தமிழ்நாட்டில் அதிக மழை கிடைக்கும். தென் தமிழ்நாட்டில் கனமழை மட்டும் எதிர்பார்க்கலாம். அதுவும் பகுதியாக தான் இருக்கும். மிதமான மழை, கனமழைங்கிறது
பகுதியாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம இயல்பு நிலை திரும்பிட்டோம். ஏன்னா, இப்ப அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல பெரிதளவுல மழை பொழிவுங்கிறது தென் மாவட்டத்துல இருக்காது. தென் மாவட்டத்துல அப்படியே நமக்கு மழை வந்தாலும், அங்கொன்றும், இங்கொன்றுமாக நமக்கு மழை பதிவாகி ஓய்வு கொடுக்கும். மீண்டுமாக மிகப்பெரிய ஒரு மழை பொழிவு அல்லது 50 சென்டிமீட்டர், 40 சென்டிமீட்டர் மிகப்பெரிய ஒரு மழை பொழிவுங்கிறது தென் மாவட்டத்துல இருக்காது. இப்ப அங்கொன்றும், இங்கொன்றுமாக கனமழை மட்டும் இப்ப பதிவாகிட்டு இருக்கு. சில இடங்கள்ல மட்டும் பகுதியாக. அதுவுமே கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல முடிவுக்கு வரும் என்ற எதிர்பார்ப்புகள் இருக்கு. இப்போ அதிகமா ஆபத்துல மாட்டியிருக்கிறது சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகள் தான் தற்பொழுது அதிகமாக நமக்கு ஆபத்துல மாட்டியிருக்கிறது. இன்னும் நமக்கு அதிகமான மழை பொழிவுகள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், விழுப்புரம் இது போன்ற பகுதிகள், இந்த உள் மாவட்டங்கள், கடலோர பகுதிகள் எல்லா இடங்களுக்குமே நமக்கு வந்து அதி கனமழை மற்றும் அதீத கனமழை வருமான்னு கேட்குறீங்க. தற்போதைக்கு ரெட் அலர்ட் கொடுக்குற அளவுக்கு அதி கனமழை மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு. இன்னும் அதீத கனமழை வர வாய்ப்பு இருந்தால் நிச்சயமா உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அறிவிப்புகள் நம்ம கொடுக்குறோம். ஏற்கனவே எல்லா தேதிகளுமே நம்ம கனமழை பார்த்துருக்கிறோம். இது நமக்கு புதிதல்ல. இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் கனமழை தொடர்ந்து பதிவாகும். வட தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் என எல்லா பகுதிகளுக்குமே பரவலான மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். தமிழ்நாடு முழுவதுமாகவே கனமழை விட்டு விட்டு பதிவாகும். இதில் அதிகபட்சமாக வட கடலோரங்களில் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்து உருவாகக்கூடிய டிசம்பர் 24, 25 தேதிகள் போல மீண்டும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும். தமிழக கடற்கரை நோக்கி நகர வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த புத்தாண்டு நாட்களில் மழை வருமா அப்படிங்கிறத இன்னும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அறிவிக்கிறோம். எது எப்படி இருந்தாலும் நமக்கு பொங்கல் நாட்கள் வரைக்கும் அடுத்தடுத்த சுழற்சிகள் உருவாகி கொண்டே இருக்கும். அதில் எத்தனை தமிழ்நாட்டுக்கு போக போகிறது அல்லது எத்தனை தமிழ்நாட்டை விட்டு விலகி போக போகிறது அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக பார்க்கலாம். வடகிழக்கு பருவமழை மட்டும் நம்ம விட்டு போகவே இல்லை. அடுத்து வரக்கூடிய ஜனவரி 20 முதல் 25 தேதிகள் வரைக்கும் வடகிழக்கு பருவமழையானது கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் ஏற்கனவே நம்ம பல பகுதிகளில் கனமழையானது புரட்டி போட்டதை பார்த்தோம். தொடர்ந்து இப்போ நீலகிரி, கோயம்புத்தூர்லாம் கூட இந்த வடகிழக்கு பருவமழை ஆரம்பத்தில் விடுமுறையெல்லாம் நிறைய கொடுத்துருந்தாங்க. பள்ளிகள் விடுமுறை, கல்லூரிகள் விடுமுறை அப்படின்ட்டு. ஏன்னா இந்த நவம்பர் மாதத்தில் விடுமுறைலாம் நம்ம பார்த்தோம். நீலகிரி மாவட்டத்தில், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அப்படின்னு சொல்லி கனமழையெல்லாம் நிறைய இடங்களில் பதிவாச்சு. மேட்டுப்பாளையம், காரமடை, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் நகர பகுதிகள் நிறைய பேர் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தியிருந்தீங்க. அது நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது எங்கேயும் குறையல. எல்லா பகுதிகளுக்குமே இந்த வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது அதிகமாகவே பதிவாகி இருக்கிறது. இடைவிடாத மழையானது எதிர்பாருங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுமே கனமழை மற்றும் மிக கனமழையானது தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். எந்தெந்த பகுதிகளுக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அந்தந்த பகுதிகளில் மட்டும் நீங்கள் மழை வாய்ப்புகள் எதிர்பார்த்தால் போதுமானது. சொல்லக்கூடிய தேதிகளில் மட்டும் நீங்கள் கனமழை எதிர்பாருங்க. மற்றபடி அறிவிக்கப்படாத தேதிகளில் மழை வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இல்லை. ஆகவே எல்லா இடங்களுக்குமே கனமழை வருமா அப்படின்னா கண்டிப்பாக எல்லா மாவட்டத்திலும் கனமழை வந்து பதிவாகும். அதில் குறிப்பாக வட தமிழ்நாட்டில் சற்று அதிகமாக மிக கனமழை முதல் அதி கனமழையானது சென்னை முதல் கடலூர் வரைக்கும் சற்று வலுவாக அதிகமாக பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சக்தி புயல் உருவாகுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. தற்போது வரைக்கும் இது ஒரு தாழ்வு மண்டலமாகவே பார்க்கப்படுகிறது. புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு தாழ்வு மண்டலமாகவே வலுப்பெற்று தமிழக கடற்கரை நோக்கி நகரும். ஒருவேளை இது புயலாக வலுப்பெற்றால் ஆந்திராவிற்கு போக தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதனால் இது ஒரு தாழ்வு மண்டலமாக இருக்கும் பொழுது நிச்சயமாக அது தமிழ்நாட்டில் வந்து நல்ல ஒரு மழை பொழிவை கொடுக்கும். இது வலுப்பெற்றால் நம்மை விட்டு விலகி செல்லும். வலு குறைவாக இருந்தால் தமிழ்நாட்டில் கரை கடந்து அதிக மழை பொழிவு, காற்று குறைவாகவும் அதிக மழை பொழிவு கொடுத்துட்டு போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் நண்பர்களே மறக்காம எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மழை பொழிவு குறித்து நம்ம பார்க்க முடியும்.